யாரெல்லாம் மலேசியால பெரிய விநாயகர் சிலை, அதுவும் பாறை சைஸ்ல உள்ள விநாயகர் சிலையை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா பெருமஜெயா கல்லுப்பிள்ளை டெம்பிளுக்கு வாங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜோஹர் பாரு பெருமாள் உள்ள ஸ்ரீ தேவ விநாயகர் சிவசக்தி ஆலயத்துக்கு வந்திருக்கோம். அப்படி என்ன ஸ்பெஷலான விஷயம் இந்த ஆலயத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் ஆலயம். அண்ட் இந்த ஆலயத்தோட ஸ்பெஷலான விஷயமே பாத்தீங்கன்னா, இதுல உள்ள விநாயகர் வந்து சிலை வடிவத்துல இருக்க மாட்டாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை வடிவத்துல இருப்பாரு. அண்ட் வந்து சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவும் இருப்பாரு. ஸோ இந்த கோயிலோட வரலாறு பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டனால சில தியோரி சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல, பட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதியில வந்து ஒரு மூர்த்தி பாறையை வந்து ஒரு அம்மா கண்டறிஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் வந்து ஒரு சக்தி இருக்குதா அறிஞ்ச அம்மா அந்த பாறைக்கு வந்து விநாயகர் உருவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த கோயில் உருவாக்குறதா சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட யாருமே இல்லை. ஸோ இந்த பாறையில் வந்து ஒரு சக்தி அறிஞ்ச மக்கள் வந்து இதை விநாயகரா நம்பி வழிபட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிலம் வந்து ஒரு சைனீஸ் கான்ட்ராக்டருக்கு சொந்தமா இருக்கிறதாவும், அவர் வந்து இந்த கோயில் வந்து என்னோட நிலத்துல இருக்க வேணாம் சொல்லிட்டு கடப்பாறை கொண்டு வந்து உடைக்க முயற்சி செஞ்சதாவும், முயற்சி செய்யறப்ப பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் கண்ல இருந்து கண்ணீர் மலையா வந்தது அவர் பார்த்த பிறகு கடப்பாறை போட்டு கையை எடுத்து கும்பிட்டு இந்த நிலம் உங்களுக்கே சொந்தமா இருக்கிறதாவும் இந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போனதா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய நம்பர் அடிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆனதும் சொன்னாங்க. அண்ட் இந்த கோயிலை இழுத்து கட்டுறதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துதான் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியலங்க. நான் வந்து இந்த கோயில வந்து என்னோட 5-6 வயசுல இருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 30 வருஷம் ஆக போகுது. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் சைனீஸ் டிவோட்டிஸ் நிறைய இந்த கோயிலுக்கு வருது என் கண்ணாலேயே நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த கோயிலோட வரலாறு பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா காமெண்ட்ல வந்து எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கோயில பாத்தீங்கன்னா விநாயகர் ஐயா சிலையை தவிர்த்து பாத்தீங்கன்னா நாகம்மா அம்மா புத்து இருக்கும், அப்புறம் வந்து காளி அம்மா இருப்பாங்க, அப்புறம் பேச்சாய் அம்மா இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இவங்க சிலைலாம் வந்து அந்த டைம்ல இருந்து இருந்துச்சு. இப்ப பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா செவர்லாம் எழுத்து கட்டிட்டாங்க. ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா சிலை மட்டும் தான் இருக்கும். பின்னாடி வந்து அந்த காடு அப்படியே பார்க்கலாம். ஓப்பனான ஸ்பேஸ்ல தான் இந்த அம்மா சிலையெல்லாம் வச்சிருப்பாங்க. காளி அம்மா, பேச்சாய் அம்மன், நாகம்மா அம்மா, அப்புறம் பாத்தீங்கன்னா டத்தோசாமி, இவங்க 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆக பின்னாடி இந்த கோயில வச்சிருப்பாங்க. ரொம்ப ஹைலைட்டிங்கா இருக்கும். இந்த காளி அம்மாவும் பேச்சாயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தவங்க. ரொம்ப பேர் வந்து அவங்க வேண்டுதல் வந்து இங்க வேண்டிட்டு பிறகு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறின பிறகு இங்க வந்து அவங்க காணிக்கை செலுத்திட்டு போயிருக்காங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய சாமி சிலையும் இருக்காங்க. சில சாமி சிலை வந்து இப்பதான் புதுசா ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சிவலிங்காவோட தேவஸ்தானம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட் டைம்ல தான் வந்து ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயரோட சிலையும் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒப்பனா வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவருக்குன்னு சுற்றி இழுத்து கட்டி ஒரு தேவஸ்தானம் மாதிரி அழகா செஞ்சுட்டாங்க. இந்த கோயில்ல வேற என்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட அமைப்பு தான். இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி ஒரு குட்டி மேட்டு மேல இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா காத்து ஓட்டம்லாம் நல்லா வரும். இந்த இடத்துல உட்காந்து மெடிடேஷன்லாம் உட்காந்து நீங்க தாராளமா பண்ணலாம். ஒரு அமைதியான ஒரு என்வாயர்மெண்ட்ங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு வரப்ப பாத்தீங்கன்னா 300 மீட்டருக்கு முன்னாடி வந்து நம்ம காடியெல்லாம் பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து 300 மீட்டர் வந்து மண் பாதை தான் இருக்கும். நம்ம நடந்து வந்து ஒரு வளவு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கிட்டே ஏறி வர முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஸ்கூல் பக்கத்துலேயே கட்டினாங்க. ரோடு போற ஆரம்பிச்சாங்க, தார் ரோடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடம் முழுவதும் பாத்தீங்கன்னா வீடெல்லாம் கட்டி ஒரு ரெசிடென்ட் ஏரியாவே மாத்திட்டாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்க, இந்த கோயில்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வருஷம் வந்து இந்த கோயில்ல வந்து விநாயகர் சதுர்த்தி அப்ப இந்த கோயிலோட ஆண்டு விழா கொண்டாடுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். சுமார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே இருக்கும். நான்லாம் அந்த டைம்ல ரொம்ப இந்த கோயில் ஆக்டிவா இருந்த ஒரு டைம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வருஷம் வந்து கலை நிகழ்ச்சி வந்து கோயில் திருவிழா அப்ப கண்டிப்பா செஞ்சிருவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், எம்ஜிஆர் வருவாரு, மிமிகிரி ஷோ நடக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 15 வருஷத்துக்கு முன்னே நாங்க பண்ண ஈவெண்ட்ல உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். சாரிங்க, 15 வருஷத்துக்கு முன்னே எடுத்த வீடியோ. ஸோ அதனால தான் கிளாரிட்டியோ குவாலிட்டியோ கொஞ்சம் குறவா இருக்கு. ஸோ அப்பா சொந்தமாக ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சிருக்கனாலுங்க வருஷம் வந்து இந்த கோயில் திருவிழா அப்ப இந்த கோயிலோட மேனேஜ்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த கலை நிகழ்ச்சியை நாங்கள் செய்வோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 10 வருஷம் ஆச்சு நாங்கள் ஜேபி விட்டு வந்து. ஸோ இன்னும் கலை நிகழ்ச்சி செய்யறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் வருஷம் இந்த கோயில் திருவிழா நடக்குது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 9ஆம் மாசம் 7ஆம் தேதி இந்த கோயிலோட 42வது ஆண்டு திருவிழா செய்யறாங்க. ஸோ நேரம் உள்ளவங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.